வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சாத்தூர் நகரின் பிரதான சாலையில் முத்துராசு தனது பழைய மிட்டாய் கடையை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மனதில் எப்படியாவது பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்ற ஆசை மேலோங்கி நிற்கிறது. இந்த ஊரில் தன் பெயரை நிலைநாட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் கட்ட வேண்டும் என்று அவன் கனவு காண்கிறான். முத்துராசுவின் நண்பன் சேது அங்கு வருகிறான். அவன் முத்துராசுவின் பேராசையை உணர்ந்து, முத்துராசு, நிலையற்ற செல்வத்தை விட நிலையான குணமே மேலானது என்று அறிவுரை கூறுகிறான். ஆனால் முத்துராசு அதை அலட்சியப்படுத்திவிட்டு தனது புதிய வணிகத் திட்டத்தை பற்றி பேசுகிறான். முத்துராசு தனது சேமிப்பு முழுவதையும் போட்டு ஒரு பழைய மாளிகையை விலைக்கு வாங்குகிறான். அது காலப்போக்கில் அழியக்கூடியது என்பதை அவன் உணரவில்லை. அந்த மாளிகையை புதுப்பித்து ஊரிலேயே பெரிய ஆளாக மாற வேண்டும் என்பது அவன் திட்டம். மாளிகையை அலங்கரிக்க முத்துராசு விலை உயர்ந்த பட்டு துணிகளையும் கண்ணாடி பொருட்களையும் வாங்கிக் குவிக்கிறான். இவை அனைத்தும் அழியக்கூடியவை என்று சேது எச்சரித்தும் முத்துராசு கேட்பதாக இல்லை. அவன் ஆடம்பரமே நிலையானது என்று நம்புகிறான். சாத்தூரின் புகழ்பெற்ற காராசேவு வியாபாரத்தில் முத்துராசு பெரும் முதலீடு செய்கிறான். குறுகிய காலத்தில் அதிக லாபம் மீட்ட வேண்டும் என்பதே அவன் நோக்கம். இதற்காக அவன் முறையற்ற வழிகளையும் கையாளத் தொடங்குகிறான். லாபம் பெருக பெருக முத்துராசுவின் அகந்தை அதிகரிக்கிறது. அவன் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை மதிக்கத் தவறிவிடுகிறான். உறவுகளும் நட்பும் நிலையற்றவை, பணமே நிரந்தரம் என்று அவன் தவறாக கருதுகிறான். சேது மீண்டும் முத்துராசுவை சந்தித்து, ஒரு பெரிய மரம் சாய்வதைப் போல செல்வம் எப்போது வேண்டுமானாலும் சரியலாம் என்று கூறுகிறான். முத்துராசு சிரித்துக்கொண்டே, இந்த மாளிகையும் என் பணமும் என்னோடுதான் இருக்கும் என்று கூறுகிறான். அவனது புல்லறிவாண்மை அவனை குருடாக்குகிறது. திடீரென்று ஒரு நாள் முத்துராசுவின் வியாபாரத்தில் பெரிய சரிவு ஏற்படுகிறது. சந்தையில் ஏற்பட்ட மாற்றங்களால் அவனது காராசேவு இருப்போ தேங்கிப் போகிறது. அவன் சேர்த்து வைத்த பணம் மெல்ல மெல்ல கரையத் தொடங்குகிறது. முத்துராசுவின் மாளிகையில் ஒரு நாள் இரவு மீன் கசிவு ஏற்படுகிறது. அவன் மிகவும் நேசித்த ஆடம்பர பொருட்கள் தீயினால் சேதமடையத் தொடங்குகின்றன. அவன் பதற்றத்துடன் பொருட்களை காப்பாற்ற முயற்சிக்கிறான். தீ அணைக்கப்பட்டாலும் முத்துராசுவின் மாளிகை பொலிவிழந்து போகிறது. அவனது பெருமைக்குரிய பொருட்கள் அனைத்தும் சாம்பலாகிவிட்டன. அவன் ஒரு மூலையில் அமர்ந்து தன் நிலையை எண்ணி வருந்துகிறான். இந்தச் சூழலில் முத்துராசுவின் உறவினர்கள் அவனை விட்டு விலகுகிறார்கள். செல்வம் இருக்கும் வரை அவனைச் சுற்றி இருந்தவர்கள் இப்போது ஒருவரும் உதவிக்கு வரவில்லை. மனித உறவுகளின் நிலையாமையை அவன் உணரத் தொடங்குகிறான். சேது மட்டும் முத்துராசுவை தேடி வருகிறான். அவன் முத்துராசுவிடம் எந்த கோபமும் காட்டாமல் ஆறுதல் கூறுகிறான். இப்போது புரிகிறதா முத்துராசு, எது நிலையானது என்று மென்மையாக கேட்கிறான். முத்துராசு இன்னும் தனது பிடிவாதத்தை விடவில்லை. எஞ்சிய பணத்தை வைத்து மீண்டும் ஒரு பெரிய வியாபாரம் செய்ய திட்டமிடுகிறான். இழந்த செல்வாக்கை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அவன் துடிக்கிறான். முத்துராசு ஒரு புதிய நிலத்தில் முதலீடு செய்கிறான். ஆனால் அந்த நிலம் சட்டச் சிக்கலில் சிக்கியுள்ளதை அவன் அறியவில்லை. அவசரத்தில் அவன் எடுத்த முடிவு அவனுக்கு பெரும் நஷ்டத்தை தருகிறது. முத்துராசுவின் உடல்நிலை கவலைக்கிடமாகிறது. இடைவிடாத கவலையும் உழைப்பும் அவனை பலவீனப்படுத்துகின்றன. அந்த பெரிய மாளிகையில் அவன் தனிமையில் வாடுகிறான். தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த மருத்துவ வசதிகள் எதுவும் அவனுக்கு மன அமைதியை தரவில்லை. தான் நிலையானது என்று கருதிய அனைத்தும் வெறும் நிழல்கள் என்பதை அவன் மெல்ல உணர்கிறான். அவனது புல்லறிவாண்மை அவனை இந்த நிலைக்கு தள்ளியதை எண்ணி அழுகிறான். சேது மீண்டும் வந்து அவனுக்கு உணவு வழங்கி பராமரிக்கிறான். முத்துராசு, அன்புதான் நிலையானது, நாம் செய்யும் நற்செயல்களே நம்மை விட்டு பிரியாது என்று உபதேசிக்கிறான். முத்துராசு இப்போது அமைதியாக கேட்கிறான். முத்துராசு தனது எஞ்சிய சிறிய செல்வத்தை ஊர் பொது மக்களுக்காக செலவிட தீர்மானிக்கிறான். ஒரு சிறிய குடிநீர் தொட்டியை ஊரின் மையப்பகுதியில் கட்டுகிறான். அந்தச் செயல் அவனுக்கு இதுவரை கிடைக்காத நிம்மதியை தருகிறது. சாத்தூர் மக்கள் முத்துராசுவின் மாற்றத்தைக் கண்டு வியக்கிறார்கள்.
இப்போது அவனிடம் மாளிகை இல்லை, அதிக பணம் இல்லை. ஆனால் அவன் முகத்தில் ஒரு பெரும் தெளிவு பிறந்துவிட்டது. முடிவில் முத்துராசுவும் சேதுவும் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஓடும் நீரை பார்த்து, மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் நிலையற்றதே நிலையானது என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய அறியாமே என்று முத்துராசு குரலைக் கூறி நிறைவு செய்கிறான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.